வெல்கம் டு த மாஸ்டர்மைண்ட் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து க்யூஸ் அப்படின்றது ஒரு கண்டென்ட். இது முக்கியமான கண்டென்ட்டு. இது என்னன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு QADT அப்படின்னு சொன்னால் என்ன? Q இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வழக்கமாக சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வந்துட்டு நோட்ஸ் எழுத நீங்கள் நோட்டும் பின்ன கையில் வச்சுக்கோங்க. வந்து நம்ம ஈஸியாக வந்து நோட்ஸ் கொடுத்துடலாம். Q is a linear data structure which follows first in first out, in which element that is inserted first is the first one to be taken out. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Q அப்படின்னா இதில் வந்துட்டு இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயக்ராம் தான் Q, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் த டைப். இது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா FIFO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். முதல்ல எந்த எலமெண்ட் இருக்கோ அதுதான் வந்துட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, அதான் வெளியே ரிமூவ் பண்ணும். முதல்ல இருக்கிற பாக்ஸில் தான் ஆடும் பண்ணும். இதான் அது வந்துட்டு சொல்லுது. எலமெண்ட்ஸ் இன் a queue are added at one end. இப்போ இந்த இது வந்துட்டு க்யூன்றது வந்துட்டு ஒரு ரோ இருக்கா? இந்த ரோவில் நிறையா பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா அது ஒரு எண்டில் ஆட் ஆகும். அந்த எண்டு பேர் ரியர் அப்படிம்பாங்க. இங்கே இருக்க பாருங்கள், ரியர் எண்ட். இதே வந்துட்டு ஒரு எண்ட்லேருந்து ரிமூவ் ஆகும் இல்லையா, அது பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ரிமூவ் ஆகிறது பேர் ஃப்ரண்ட்டு, ஆட் ஆகிறது பேர் ரியர். எவ்ரி க்யூ, எந்த க்யூ நீங்கள் எடுத்திங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வேரியபிள்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னா அதை வச்சு தான் நம்மளால் வந்துட்டு டெலிட்டும் பண்ண முடியும், இன்சர்ட்டும் பண்ண முடியும். டெலிட் பண்ணோம்னா என்ன தேவை? ஃப்ரண்ட். இன்சர்ட் பண்ணோம்னா ரியர். இது ரெண்டும் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ரியர் இல்லாமல் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த க்யூவில் வந்துட்டு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னால் ஒரு 6 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா க்யூ. ஆப்ரேஷன் பேரே க்யூ தான். இது என்னென்னா கிரியேட்ஸ் அ நியூ க்யூ தட் இஸ் எம்டி. ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு க்யூ வந்துட்டு இதுவே க்ரியேட் பண்ணோம். அந்த பாக்ஸஸில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. இங்கே பாக்ஸஸ் நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு க்யூன்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்துட்டு எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஓகேயா? செகண்ட் NQ DQன்னு 2 இருக்குது. NQ அண்ட் ஐட்டம். NQ ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுள்ள ஐட்டம். இப்படி இருந்துச்சுன்னா இது பண்ணோம்னா ரியர்ன்றது எங்கிட்டு லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கிறது தான் ரியர். ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறதுனா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ NQ ஆஃப் அன் ஐட்டம் யூஸ் பண்ணோம்னா ஒரு புது ஐட்டம் அந்த க்யூவில் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். DQ பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட், ரிமூவ். அதோட ரைட் சைடில் ஃப்ரண்ட் இருக்கா, அந்த ஃப்ரண்ட்லேருந்து ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்து ஃப்ரண்ட்டுனே ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த ஃப்ரண்ட் ஐட்டம் ஃப்ரம் த க்யூ. அந்த க்யூ பாக்ஸஸ் இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட் ஐட்டம்னா இது நம்ம கார்னரில் ரைட் ஹேண்டில் இருக்குது. அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காமிக்கும், அதாவது டிஸ்பிளே பண்ணோம். ஆனால் அதை வந்து ரிமூவ் பண்ணாது அந்த பாக்ஸ்லேருந்து. இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட். இஸ் எம்டி அப்படின்னா இது வந்து இஸ் எம்டின்றது கீவேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இஸ் திஸ் எம்டி அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் டெஸ்ட் டு சி வெதர் த க்யூ இஸ் எம்டி. இது வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். எம்டியாக இல்லை அதில் வேல்யூ இருக்குன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லும். அதுதான் பூலியன் வேல்யூ. ஓகேயா? அடுத்து சைஸ். இந்த சைஸுன்றது என்னென்னா அந்த பாக்ஸில் க்யூ இருக்கு இல்லையா, இந்த க்யூவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 1 2 3 10 பாக்ஸில் 7 பாக்ஸில் ஐட்டம் இருந்துச்சுன்னா 7 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ். நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூ வந்துட்டு பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தோம்னா நம்ம வந்து 4 வகையில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த NQ DQ ஃப்ரண்ட்டு சைஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் 4 வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், collection.DQ, Q.Q அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4 டைப் முக்கியம். இதில் ஒவ்வொரு டைப்லையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் QADT யூஸிங் லிஸ்ட். லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு க்யூ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. லிஸ்ட்டுன்றது பைத்தானோட ஒரு இன்பில்ட்டாகவே கிடைக்கிற ஸ்ட்ரக்சர். நீங்கள் பைத்தான் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கமா கொடுத்து எழுதியிருந்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு, அந்த 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் எழுதுனா கமா கொடுத்து எழுதிக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் வந்து லிஸ்ட். ஓகேயா? அது மாதிரி லிஸ்ட்டுன்றது பைத்தானோட டேரெக்டாக இன்பில்ட் ஸ்ட்ரக்சராகவே வருது. ஸோ அதில் வந்து நம்ம க்யூ வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு நம்ம NQ DQன்னு சொன்னோம் இல்லையா, NQ DQன்னா என்ன? ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறதா. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணாமல் அப்பெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனும் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறாங்க. காமனாக க்யூ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த இதுதான் NQ DQ. லிஸ்ட்டில் யூஸ் பண்ணால் அப்பெண்ட் பாப் அதுக்கு பேர் யூஸ் பண்ணும்.
ஹவவர் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பர்பஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோன்னா நார்மல் க்யூஸோட கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா இந்த லிஸ்ட்டு வந்துட்டு O ஆஃப் n டைம் வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கம்மி. க்யூவை காட்டிலும் லிஸ்ட்டில் உள்ள டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மின்றதுனால இது மாதிரி என்க்யூ பண்ணுறதுக்கு டிக்யூ பண்ணுறதுக்கு பதில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? அப் அண்ட் பாப். இந்த டெக்னிக்கல் யூசேஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சர்ட் பண்ணுற டெலீட் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன இருந்துச்சு? லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது. அது என்னடா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா, இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம க்யூ வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் 2 இது இருக்குது. ஹெட்டு டெயில் அப்படிம்பாங்க. ஹெட்டில் என்ன வேலை செய்யும்னா என்க்யூயிங் வந்துட்டு ஹெட்டில் என்க்யூயிங் வந்து டெயிலில் நடக்கும். டிக்யூயிங் அப்படின்றது வந்துட்டு ஹெட்டில் நடக்கும். ஒரு லிஸ்ட்டோட ஹெட்டுனா டாப் மோஸ்ட் பார்ட், டெயில்னா பாட்டம் பார்ட். இந்த டெயிலில் என்க்யூயிங் நடக்கும், ஹெட்டில் என்க்யூயிங் நடக்கும். ஓகேயா? என்க்யூயிங் ஹேப்பன்ஸ் அட் டெயில், டிக்யூயிங் ஹேப்பன்ஸ் அட் ஹெட். இந்த ஒரு லிஸ்ட்டோட ஹெட் பார்ட்டில் தான் டிக்யூயிங்கும் டெயில் பார்ட்டில் தான் என்க்யூயிங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதை வந்து நம்ம லாஸ்ட் நோடில் வந்து நம்ம வந்துட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன். அதாவது பாயிண்டர், இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல இந்த ரெட் கலரு இது மாதிரி வந்துட்டு பாயிண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்குன்னா O ஆஃப் n எஃபிஷியன்சி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றான். அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் Q ADT யூஸிங் DQ. DQன்றது இது நம்மளுக்கு வந்துட்டு 6 டைப்பில் ஒன்றாவே இருந்துச்சா NQ DQன்றதில். இந்த DQன்றது யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அதாவது பைத்தான் லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் வந்துட்டு பைத்தான்லேயே நிறையா இருக்குது. அதாவது லைப்ரரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி உங்களால் வந்துட்டு பண்ண முடியாது. ஒரு சில பேக்கேஜஸ் ஏற்றுனீங்கன்னா தான் அது அதோட வேலையை செய்யும். அது மாதிரி பைத்தானில் வந்து நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. அதில் ஒரு பேக்கேஜாகவே நம்மளுக்கு வந்து DQ வந்துட்டு கொடுக்குது பைத்தான். அது எதுக்குன்னா டபுள் எண்டட் க்யூ அப்படின்றத பண்ணுறதுக்கோசரம் கொடுக்குது. DQ இஸ் a generalization of stack and queues. இப்போ க்யூஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு என்னென்னு பாருங்கள். க்யூஸ்னால் நம்மளுக்கு ரோ மாதிரி கீழே பாக்ஸாக இருக்கா, ஸ்டாக்குனா காலம் மாதிரி ஒன் பை ஒன் மேலே பாக்ஸாக இருக்கும். காலம்னா ஸ்டாக்கு, க்யூனா ரோ. இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதில் DQ யூஸ் பண்ணுறதுனால கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுக்கும், ஓரளவுக்கு மீடியம் டைம் தான் எடுக்கும். ஒரே நேரத்தில் வந்துட்டு பல எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்துட்டு எந்த டேரெக்ஷனில் வேணால் ஒரே டைமில் வந்துட்டு பண்ணலாம். ஓகேயா? இது வந்துட்டு க்யூக்கு முன் உள்ள ஸ்டாக் அப்படின்றதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Q.Q யூஸ் பண்ணி எப்படி இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு. இதில் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு க்யூன்றது வந்துட்டு பில்ட்இன் மாடியூல் பைத்தனில். இது என்ன பண்ணோம்னா Q இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்து நிகழ்த்துது. Q இம்ப்ளிமெண்டேஷனை வந்துட்டு Q யூஸ் பண்ணி நம்ம வந்து நிகழ்த்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா Q.Qவில் வந்துட்டு ஒரு 4 டைப் இருக்குது. அதாவது நம்ம வந்துட்டு எப்படி NQன்னு சொன்னோம். அடுத்து வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு அதுக்கே வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வேறு பேர் அப்பெண்ட் அப்படின்றத படித்தோம். அது மாதிரி வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு புட் ஆஃப் டேட்டா அப்படின்றது போட்டிங்கன்னா ஆட் ஆகும். கெட்டுனா நம்மளுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு அர்த்தம். அது வந்துட்டு ரிமூவ்ஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த க்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் இட். அந்த நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை வந்துட்டு அந்த க்யூவிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே அது வந்துட்டு உங்கள்கிட்டையும் ரிட்டர்ன் பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். அடுத்து எம்டி ரிட்டர்ன்ஸ் வெதர் த ஸ்டாக் இஸ் எம்டி ஆர் நாட். இது எம்டியாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். இது எம்டி நல்லா பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டாக்குக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த எம்டின்றது ஸ்டாக்குன்னா காலமாக இருக்கிறது, பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடாது. க்யூ சைஸ்னா க்யூவோட லென்த்து எத்தனை பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி, க்யூன்றது வந்துட்டு மொத்தம் வந்துட்டு என்னென்னா ஒரு பாக்ஸ் வைஸு வந்துட்டு இருக்கும். அதில் 2 எண்டுக்கு 2 பேர் இருக்குது, ரோரு ஃப்ரண்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது டெலீட் பண்ணுறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு ஒரு 6 டைப் இருக்குது. க்யூன்ற டைப்பு எதுக்குன்னா புதுசாக ஒரு க்யூ க்ரியேட் பண்ணோம். என்க்யூ ரியர் எண்டில் லெஃப்ட் எண்டில் வந்துட்டு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோம். டிக்யூ ரிமூவ்ஸ் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து. ஃப்ரண்ட்டுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணாது, ஆனால் அது டிஸ்பிளே பண்ணும் நம்மளுக்கு. இஸ் எம்டி, அதில் கடைசி பாக்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்கா, ஏதாவது வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். செக் பண்ணி பூலியனில் சொல்லும் 1 0 த பூலியன் ட்ரூ ஃபால்ஸில். சைஸ்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டீஜரில் ரெப்ரசென்ட் பண்ணும். இதில் முக்கியமான டைப் 4 பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, collection.DQ, Q.Q. லிஸ்ட்டுன்னு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சர்டைன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்து அது கமாவால் செப்பரேட் பண்ணியிருந்தால் அது வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு NQ DQக்கு பதிலாக வேறு பேர் யூஸ் பண்ணுறோம். என்ன அப் அண்ட் பாப். இப்படி ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் அண்ட் ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நார்மல் கியூவை காட்டிலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இன்சர்ஷன் டெலிஷனுக்கு. ஓகேயா? அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட். கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு என்னென்னா டிக்யூயிங் வந்துட்டு அந்த லிஸ்ட்டோட ஹெட் பார்ட்டில் நடக்கும்.
என்க்யூயிங் வந்துட்டு அந்த லிஸ்ட்டோட டெயில் பார்ட்டில் நடக்கும். இதுக்கு வந்து நம்ம பாயிண்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். எதுக்குன்னா O(1) எஃபிஷியன்சி. அடுத்த தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் Q ADT யூஸிங் டிக்யூவே யூஸ் பண்ணலாம். இந்த டிக்யூக்கு தான் நான் ஒரு குட்டி இது சொன்னேன். என்னென்னா லைப்ரரி யூஸ் பண்ணோம். பைத்தானில் லைப்ரரினா என்ன, பேக்கேஜஸ், ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு அது மட்டும்தான் வேணும். அதுவே வந்துட்டு டிக்யூ ஆப்ஜெக்ட் பண்ணுது, டிக்யூ வந்துட்டு ஆஃபர் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு டிக்யூன்றது வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லா ப்ராசஸும் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும், எந்த டேரெக்ஷனில் வேணுமானாலும். இது வந்துட்டு க்யூக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டாக்குக்கும் செட் ஆகும். ஸ்டாக்குன்றதுக்கு இப்போ நம்மளுக்கு எப்படி சைடு பை சைடு பாக்ஸ் இருக்கோ, ஸ்டாக்குன்றது மேலே பாக்ஸ் இருக்கும். அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் Q.Qவில் வந்துட்டு இது பைத்தானோட இன்பில்ட் மாடியூல். இதில் முக்கியமாக நான் 4 டைப் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு புட், ரிமூவ் பண்ணுறதுக்கு கெட், செக் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் மட்டும் செக் பண்ணுறதுக்கு எம்டி, லென்த்தை செக் பண்ணுறதுக்கு Q சைஸ். இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு கோடிங் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ் வந்துட்டு கோடிங் இருக்குது. உங்கள் யாருக்காவது வந்துட்டு அந்த கோடிங்கில் வந்துட்டு ஏதாவது சந்தேகமோ இல்லை கோடிங் வேணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. அந்த கோடிங் வச்சு நாங்கள் ஒவ்வொரு 4 டைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்புக்கும் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க்கிங் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சு நம்ம வந்துட்டு வீடியோ போடலாம். இப்போ நம்ம சொன்னதில் வந்துட்டு ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.